அறுசுவை விருந்தோட நடக்கக்கூடிய மதுரை நகைச்சுவை மன்றத்தின் ஆண்டு விழா இனிதே துவங்க உள்ளது. தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு தரணி. நம்மளே பாடிடலாம். தெற்கனமும் மகிழ் சிறந்த திராவிடன திருநாளும் தக்க சிறு பிறனுதலும் தரித்ததரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே மதுரை நகைச்சுவை மன்றத்தின் அமைப்பு செயலாளர் திரு VM பாண்டியராஜன் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலோட. இந்த நாள் இனிய நாள், ஏனென்றால் இனிப்பு அதிகமாக புழங்கும் நாள். காரணம், எங்கள் ஐயா மாபெரும் தலைவர் முனைவர் பேராசிரியர் பிறந்த நாளுக்கு முந்தைய நாள். சரியா 1997 தொடங்கி இன்னைக்கு 2025 35 ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக உங்களை அரவணைத்து செல்லும் இந்த மதுரை நகைச்சுவை மன்றத்தின் முப்பெரும் விழா. இந்த முப்பெரும் விழா என்னன்னு கேட்டீங்கன்னா 35வது ஆண்டு விழா. எங்களுடைய ஆசான் இந்த நகைச்சுவை மன்றத்தின் தலைவர் செயலர் கஷ்டப்பட்டு தொடங்கிய தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஐயா ஞானசம்பந்த ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். எத்தனை நான் சொல்ல மாட்டேன், அவருக்கு எல்லாம் தொடங்கி போறார். நல்ல சாதனை படைத்த நற்கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழா. 4ஆம் நிகழ்ச்சியாக 4ஆம் விழாவாக தீபாவளியை ஒட்டி போட்டிருக்கோம். விடிஞ்சா தீபாவளி, நாளைக்கு நைட்டுலாம் கொஞ்சம் இதாக இருக்கும். இருந்தாலும் தீபாவளி நாளைக்கு இருக்கையில இன்னைக்கு அரங்கம் நிறைந்திருக்கிறேன் என்றால் உங்களுடைய நகைச்சுவைக்கு உதாரணம் சொல்லவே முடியாது. நாட்டுல நகைச்சுவை பஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஐயா சிரிக்க வைப்பாருன்ற ஒரே நல்ல காரணத்துக்காக தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாத்தையும் விட்டு அரங்கம் நிறைஞ்சு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. எனக்கும் உங்களை வரவேற்கிறேன். இந்த நகைச்சுவை மன்றத்தை நிறுவி உங்களை எல்லாம் 35 ஆண்டுகள் அரவணைத்து சென்று அமைதியாக தன் பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மருத்துவர், இந்த மருத்துவமனை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் சமூக நல்லிணக்க மருத்துவர் டாக்டர் சேதுராமன் சார் அவர்களை மனதார வணங்கி, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் முக்கா கூட்டம் வந்துருக்கு. மாச கூட்டத்தில் அந்த அளவுக்கு இஸ்மத் மாத கூட்டத்தையே வருஷ கூட்டமாக்கி வருஷ கூட்டத்தை குறைச்சிட்டார். என்ன அது இஸ்மத்தோட தனித்திறமை. உயிரை கொடுத்து போராடுவார். அந்த நாள் முதல் ஞாயிறு ஜோலி எவன் இஸ்மத் அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன். சுத்த தமிழ் பேசி பேராசிரியர் என்ற பட்டம் பெற்று ஒரு வார்த்தை கூட இந்த வார்த்தை இல்லாமல், அதாவது கண்கூசுக்கு வாய் கூசக்கூடிய வார்த்தை இல்லாமல் பேசும் வார்த்தையில ஒரு தெளிவு, நெளிவு, அர்த்தம், பொருள் எல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு எந்த டாபிக் எடுத்தாலும் அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய கவிஞர்கள் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, பேராசிரியர் இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க கமர்ஷியல் ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் கமர்ஷியல் ஆகாம என் வழி இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் பேராசிரியர் குஞ்ஞானசம்பந்தன் தான். மற்றவங்கலாம் 1 ரூபாய்க்கு போறாங்க, 2 ரூபாய்க்கு போறாங்கன்னா 1 ரூபா 2 ரூபாய்னா பாத்ரூமுக்கு போறவங்க 1 லட்சம் 2 லட்சத்துக்கு போறாங்க, 3 லட்சம் போறாங்க. 3 லட்சம் போறவங்கலாம் வியாபார ரீதியா போவாங்க. குடும்பத்தில் சண்டை எடுத்து விடுவாங்க. ஆண் பெருசா, பெண் பெருசா, மாமியா பெருசா, மருமக பெருசா. இங்கே அதெல்லாம் பண்ணவே மாட்டாரு. கொண்டாட்டமா திண்டாட்டமா, வரவா செலவா, குடும்பம் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு மனைவியா கணவரா, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாக்குற மாதிரி கொண்டு போய் கடைசி தீர்ப்பையும் 2 பேருக்கு சாதகமாகவும் பண்ணிடுவார்.
அது வந்து அது வந்து காசு கொடுக்குறாங்கன்றக்காண்டி என்ன வழி வேணாலும் போகலாம். ஆனா அந்த வழி என் வழி இல்லை. என் வழி நல்வழி, என் வழி தனி வழி சொல்லக்கூடிய என அருமை பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்கள் சார்பாக அவர்களை வருக 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 என்று தீபாவளி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வரையறை கொடுத்த மாதிரி ஒரு வரவேற்புரை கொடுத்தாங்க. ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். ஒரு ஆடியோ லான்ச்ல நினைக்கிறேன் கவுண்டமணி சொல்லுவார், லைட் போட்டவங்களுக்கு நன்றி, சீரியல் செட் போட்டவங்களுக்கு நன்றி, சவுண்ட் போட்டவங்களுக்கு நன்றின்னு. அது மட்டும் இல்ல, இந்த மன்றம் மாத கூட்டம் நடக்குது. அந்த மாத கூட்டத்தை நடத்துறாங்க. இவ்வளவு பேரு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க, இவ்வளவு புரவலர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றத ஐயா அவர்களும் நினைக்கிறாங்க, நம்ம அமைப்பு செயலாளர் பாண்டியராஜன் சார் அவர்களும் நினைக்கிறாங்க. இதுதான் இந்த 35 வருடங்களா நகைச்சுவை மன்றம் சிறப்பா வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய கைதட்டல் உங்களுக்கு கொடுக்கலாம். இதை தொடர்ந்து இவ்வளவு அருமையா நடத்திட்டு வர்றதுக்காக. நகைச்சுவை மன்றத்திலிருந்து நிறைய கலைஞர்கள் உருவாயிருக்காங்க. நம்ம வெள்ளித்திரையில பார்த்திருப்போம், சின்ன திரையில பார்த்திருக்கோம், இன்னும் பார்க்கவும் போறோம். இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களா வந்து ஜோக் சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க பெரியவங்களா வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி குழந்தையா ஜோக் சொல்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கக்கூடிய ஜென்சி அப்படின்ற நீங்க நம்ம குழந்தையா பார்த்துப்போம், இன்னைக்கு பெரியவங்களா வளர்ந்துட்டாங்க. நம்ம மதுரை நகைச்சுவை மன்றத்தின் 35வது ஆண்டு விழாவில் அவங்களோட நகைச்சுவை மன்ற பயணம் பத்தியும் நம்ம நகைச்சுவை மன்றம் பத்தியும் சில வார்த்தைகள் பேச போறாங்க. ஒரு கைதட்டலோட அவங்களுக்கு ஒரு நம்ம ஊக்கம் கொடுக்கலாம். இந்த மேடை பல கலைஞர்களை உருவாக்கிய மேடை, உங்களையும் ஒரு மிகப்பெரிய கலைஞரா உருவாக்கும். நமது நகைச்சுவை மன்றத்தின் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நகைச்சுவை என்பது மனித வாழ்வின் சுவை. அது நம் மன அழுத்தத்தை குறைத்து சிந்தனையை தெளிவாக்கி மகிழ்ச்சியை பெருக்கும் ஒரு அற்புத சக்தியாகும். இதனை மையமாக கொண்டு மக்கள் மருத்துவர் டாக்டர் சேதுராமன் ஐயா அவர்களும் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்த ஐயா அவர்களும் இணைந்து 1991 நமது மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் நகைச்சுவை மன்றத்தை துவங்கினர். ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் ஞாயிறு அன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை இக்கூட்டம் நடைபெறும். சிரிப்பும் சிந்தனையும் சேர்ந்தால் சமுதாயம் சீராகும். நமது நகைச்சுவை மன்றத்தில் அமங்கலமான நகைச்சுவைகள், ஆபாசமான நகைச்சுவைகள், பிறர் மனம் புண்படும்படியான நகைச்சுவைகள் கூறக்கூடாது. கடந்த 35 ஆண்டுகளாக இதனை நாம் பின்பற்றி வருகிறோம். நகைச்சுவை என்பது வெறும் சிரிப்புக்காக அல்ல, அது சிந்திக்க வைக்கும் கலையாகும். இதனை புரிய வைக்கும் வகையில் நம் நகைச்சுவை மன்றம் இயங்கி வருகின்றது. நமது நகைச்சுவை மன்றத்திற்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்றார் நமது மீனாட்சி மிஷன் மருத்துவமனைகளின் இயக்குனர் மருத்துவர் குருசங்கர் ஐயா அவர்கள். மேலும் நம் நகைச்சுவை மன்றத்தின் அமைப்பு செயலாளராக திரு பாண்டியராஜன் ஐயா அவர்களும், பொருளாளராக திரு கரிசல்பட்டி சுந்தரராஜன் ஐயா அவர்களும், ஒருங்கிணைப்பாளராக திரு இஸ்மத் ஐயா அவர்களும் தங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றி வருகின்றனர். சிரிப்பு மனிதனின் இயற்கை மொழி. அந்த சிரிப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றும் நம் நகைச்சுவை மன்றமானது கல்வியையும் கலை வண்ணத்தையும் இணைக்கும் பாலமாக திகழ்கிறது. 35 ஆண்டுகளை கடந்த நம் நகைச்சுவை மன்றம் 100 ஆண்டுகளை கடந்து சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பதற்கு இந்த அரங்கினை நிறைத்துள்ள நீங்களே சாட்சி. இப்பேறு சிறப்பு பெற்ற இந்த மேடையில ஏறிட்டு ஜோக் சொல்லனா எப்படி? உங்களை மகிழ்விப்பதற்காக ஒரு சில நகைச்சுவைகள் இதோ உங்களுக்காக. நான் வெளிநாடு போயிட்டா என்ன பண்ணுவேன்னு என் மனைவி கிட்ட கேட்டதுக்கு, ஒரு டம்ளர் அரிசி கம்மியா வைப்பேன்னு சொல்றாடா. நேத்து ஏன் டல்லா இருந்த? 20,000 ரூபாய்க்கு என் மனைவி சேலை வாங்கிட்டா. சரி, இன்னைக்கு சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம்? வாங்கின சேலைய உன் வைஃப் கிட்ட காமிக்க போயிருக்கா. காலத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். காலத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த உலகம் உங்களை அன்இன்ஸ்டால் செய்துவிடும். நன்றி, வணக்கம். நகைச்சுவை சொல்லி இந்த மேடையில பயணத்தை தொடங்கி இன்னைக்கு ஒரு சிரிப்புரையா எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி பேசிட்டு போன ஜென்சிக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். பெரிய பெரிய மேடைகள் வர்றதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமா வாழ்த்துங்க. நான் கேட்க வரேன். நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களின் பிறந்தநாள் நிகழ்வு. இந்த பிறந்தநாளை ஏன் கொண்டாடுறேன்னு சொல்லிருக்காங்க. விளக்க பொருத்தி வாயில ஊதுறதுக்கு நம்ம வழக்கமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது தப்பு.
அப்படி ஊதுவாங்களா? கருணாநிதிக்கு ஊதக்கூடாது. நான் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு அதை விளக்க பொருத்திட்டு வணக்கம் சொல்லிட்டு கேக்க வெட்டி கொடுப்பேன். சரியா? தீபம் எழுந்திட்டு இருக்கோம், கை தட்டுறீங்க. ஓகே, தமிழ்ல ஓகே கேட்டேன். NIT-ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய அசீமா நம்ம இஸ்மத் அண்ணாவோட பொண்ணு. ஒரு பெரிய கைத்தட்டலோட உங்களை மேடை கிடைக்கலாம். மதுரை நகைச்சுவை மன்றத்தின் 35ஆம் ஆண்டு விழா முப்பெரும் விழாவாய். சங்க காலத்தில் பெரும் விழா என்றால் மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சியில் இடம்பெற்றுள்ள பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு எடுத்த விழா பெரும் விழா. கார்மலர் குறித்தி சூடி கடம்பெண் சீர்மிகு நெடுவேட்பேணி தழும்பினையும் மன்றதொரு நின்ற குறவை சேரிதொரும் உரையும் பாட்டும் ஆட்டும் விரையி வேறு வேறு கம்பலை வெறிகொல்பு மயங்கி பேரிசை நன்னன் பெரும்பெயர் நன்னாட் சேரி விழவின் ஆர்பெழுந்தாங்கு முந்தை யாமம் சென்ற பின்றை. இதன் பொருள் சுருக்கமாய் மக்கள் அனைவரும் மன்றமாய் கூடி மகிழ்ந்து பாராட்டி ஓசை எழுப்பி மன்னன் நன்னனுக்கு பெரும் விழா எடுத்தார்கள். இன்று நாமும் நகைச்சுவை மன்றமாய் கூடி நகைச்சுவை கூறி மகிழ்ந்து விருது வழங்கி பாராட்டி நம் நகைச்சுவை மன்னனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறி கர ஓசை எழுப்பி முப்பெரும் விழாவாக கொண்டாடுகிறோம். அன்று மன்னன் நன்னனுக்கு பெரும் விழா என்றால் இன்று நம் நகைச்சுவை மன்னனுக்கு முப்பெரும் விழா. தமிழாய் ஒளிரும் கதிரவனே, இன்பம் நல்கும் முழு நிலவே, அன்பை பொழியும் மாமலையே, நீங்கள் இலக்கியமாய் விதைத்த தமிழ், விருட்சகமாய் வளர்த்த இயல், நீங்கள் தடம் பதித்த இடமெல்லாம் இடம் பிடித்தீர்கள், நீங்கள் இடம் பிடித்த இடமெல்லாம் நாங்கள் தடம் பதிப்போம். இதோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வழிகாட்டுங்கள் எங்களுக்கு. உலக நாயகனின் உகந்த நண்பரே, உலகத்தின் பெயரால் வாழ்த்துகிறோம் உங்களை. ஞானத்தின் ஞானமே, மண்ணுலகின் மைந்தனே, பூவுலகின் பூமலரே, புவியின் ஈர்ப்பே, பூமியின் சுழற்சியே, காசினியாய் குவளையாய் கிடக்கையாய் பூவாய் கோவாய் பொழியாய் பொறையாய் புடவையாய் இருநிலமாய் வையகம் போற்றும் வான் தமிழே, தரணி எங்கும் தமிழ் பரப்பி பார் போற்றும் பைந்தமிழே, நான் நிலம் போற்றும் நகைச்சுவை நாயகரே. மதுரை நகைச்சுவை மன்றத்தின் தலைவர் மற்றும் செயலர் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்களை சிறப்புரையை சிரிப்புரையாய் ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எத்தனை தடவை சொல்வேன்னு கேட்கக்கூடாது. இப்போ வந்தாலும் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறோம், அவ்வளோதான். முதல்ல இவங்களை பாராட்டிடுவோம். நம்முடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இஸ்மத் அவர்களுடைய புதல்வியார் தான் இப்போ ரொம்ப அருமையா உங்க பேருக்கு இருக்கு ஆசிமா பர்ஜீஸ். ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க.
ஒரு சங்க இலக்கிய பாட்டை இவ்வளவு அருமையா சொல்ல யாராலையும் முடியாது. ஒரு பொன்னாடை கொடுங்க, எனக்கு வச்சிருக்க பொன்னாடை கூட கொடுங்க. நகைச்சுவை மன்றத்தில் என்ன செய்யறோம்னு கேட்டால் இதுதான் செய்யறோம். இந்த குழந்தை இவ்வளோ பெரிய குழந்தையா வந்தது எனக்கு தெரியும், சின்ன குழந்தையா. இன்னைக்கு எங்கே படிக்கிறாங்க தெரியுங்களா? என்ஐடி, திருச்சியில் என்ஐடியில். இப்போ சிதம்பரம் ஐயாவுடைய பையன் வந்து கேரளாவில் அமிர்தானந்தமயி பொறியியல் கல்லூரியில் படிக்கிறாங்க. எல்லாமே முதல் மதிப்பெண் பெற்றதால அப்பா அம்மா எங்கேயும் போல, பிள்ளை போய் சேர்ந்துட்டு வந்துருச்சு, அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இப்போ பேசுகிற அவங்க ஆசிமா வந்து இந்த தமிழ் பேசுகிற போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. என்னைய பாராட்டினதுக்காக இல்லை, அவர் நன்னன் இவர் நகைச்சுவை மன்னன் அப்படின்னு வேறு எனக்கு சொன்னாங்க. அதை உடனே அப்படி சேர்த்துக்கிறதான், அவ்வளோதான். அருமையாக அவர்களுடைய நல்ல வளர்ச்சியிலே துணை நிற்கின்ற அவருடைய தாயார், அவங்க வந்து பக்போர்ட் காலேஜில் பேராசிரியராக இருக்கிறாங்க. எங்கள் தியாகராசர் கல்லூரில் டாக்டரேட் பண்ணுறாங்க, பிஹெச்டி தாவரவியலில் பண்ணுறாங்க. இஸ்மத் அவர்கள் நம்ம பாண்டியராஜன் சார் சொன்ன மாதிரி எங்க இருக்காரு? அதனால உங்க சீட் தாங்க நான் உட்காந்துருக்கேன். பாண்டியராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து எப்படியான ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு செய்கிறார் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். நியாயப்படி அவருக்கு தான் வளரும் கலைஞர், வாழ்நாள் சாதனையாளர் எல்லா விருதும் அவருக்கு கொடுக்கணும். நாங்கள் தர்றோம், மெதுவாக பார்த்துக்கலாம். அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்லி 35 ஆண்டுகளுக்கு முதல்ல கோரிப்பாளையத்தில் ஒரு பட்டிமன்றம், மக்கள் மனங்கவர்ந்த கவிஞர், திரை இசை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா கண்ணதாசனா, அந்த மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த மார்க்கெட் பேர் என்ன? ஜம்ரோபுரம் மார்க்கெட்டு. இரவில் வந்து அங்கே சும்மா தான் இருக்குது, அதனால் அங்கே பட்டிமன்றம் போட்டிருக்காங்க. டாக்டர் சேதுராமன் அவர்களை தலைமை அங்கே கூப்பிடுறாங்க. அவர் தலைமை தாங்கிட்டு சொல்கிறாரு, 5 நிமிஷம் தான் உட்காந்துருப்பேன், பட்டிமன்றம்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை, அதனால் பொன்னாடெல்லாம் போட்டு நான் கிளம்புறேன்ட்டு உட்கார்ந்தாரு. 3.5 மணி நேரம் எந்திரிச்சு போகலைங்க. 3.5 மணி நேரம் எந்திரிச்சு போகல. நான் தான் நடுவரை. என் கூட பட்டிமன்றத்தில் இப்போ யார் பேசுகிறான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா டீம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச உடனே என்னைய நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னாரு. எங்க மீனாட்சி மிஷனுக்கு. எனக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் இல்லை. ஏன்னா காவல்துறையில் யாராவது நம்மளை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை நான் யூசிஎஸ் ஸ்கூலில் அந்த பஸ்ஸில் இறங்கி பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்குள்ளே இறங்கி ஒடியாடுறதுக்காக இறங்கிட்டேன் சர்ச்சுக்கிட்ட. ஒரு இன்ஸ்பெக்டரு இப்படி வாங்கினார். அப்படியே எனக்கு உயிர் போயிடுச்சு. என்ன தப்பு பண்ணோம்னு தெரியல. 3 வயசு இந்த 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு பிள்ளையை கிள்ளி வச்சோமோ, அது தெரிஞ்சு போச்சோ அப்படின்லாம் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கிட்ட வந்து ரோட்டில் ஏறி போங்கன்னாரு. இது முதல்ல சொல்ல வேண்டியதானே. நான் இந்த 10 அடி நடக்கிறதுக்குள்ளே எல்லா தப்பையும் யோசிச்சு பார்த்தேன் வாழ்க்கையில். அது மாதிரி இவர் கூப்பிட்ட உடனே என்னமோ ஏதுன்னு மறுநாள் காலையில் வந்தேன். அப்போ தான் பாண்டியராஜனையும் பார்க்குறேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, தெற்கு பகுதியில் பொதுமக்களுக்காக, பணக்காரவங்களுக்கெல்லாம் எல்லா கிளப்பும் இருக்குது, ஹியூமர் கிளப்லாம் வச்சுருக்காங்க. தெற்கு பகுதியில் இல்லை. நம்ம ஒன்று தொடங்குவோம், நகைச்சுவை மன்றத்தை. நான் இடம் தர்றேன், நான் வர்றவங்களுக்கு டீ தர்றேன், நீங்கள் நடத்துகிறீங்களான்னு கேட்டார். நான் யோசிச்சு பாருங்க. அப்போ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு கிடையாது, அது ஒரு குப்பமேடு, கார்பரேஷன் குப்பமேடு தான் நினைக்கிறேன். ஆமாம், இவங்களும் அது குப்பமேடு அந்த பக்கம். நான் இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு மேலூருக்கு போகிறதா இருந்தால் 75ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி போகணும். அது இங்கனக்குள்ளே நிற்கும். மீனாட்சி மிஷின் நிற்காது, அப்படி சொல்லிட்டு தான் பஸ் ஏற்றுவாங்க. அதில் எப்படியாவது கெஞ்சி இறங்கிடுவோம். நான் சோழவந்தான்லேருந்து பெரியார் வந்து, பெரியார்லேருந்து இங்கே வந்து இங்கே இறங்கி மாத கூட்டம், வென்யூ, டேட், டைம், நல்ல தமிழ் கேட்டுக்குங்க, இடம், நேரம், அதே போல் என்ன தேதி, இது 3 மாறாது. இன்னைக்கு வரைக்கும் 35 வருஷமா
முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 11, இடம் மீனாட்சி மிஷன். இந்த அரங்கம் இல்லை, இந்த பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருந்தது, அதில் தான். இதை 2000 திறக்கிறப்ப அப்போ நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவராக இருந்த மணிதேனி சொக்கலிங்க அவர்கள் அவரை வச்சு திறக்க வச்சாருங்க. கட்டடம் கட்டினது சேதுராமன், ஆனால் திறந்தது நம்ம நகைச்சுவை மன்ற தலைவராக இருந்த அப்போ மணிதேனி சொக்கலிங்கம். அப்புறம் அந்த அப்போ இருந்து இது நடக்க ஆரம்பித்தது. 25 வருஷமாக இந்த இடத்துலையும் 10 வருஷமாக அங்கேயும் இந்த அருமையான நகைச்சுவை மன்றத்தை இவ்வளவு தூரம் நடத்துவதற்கு அவர் என்னையை நம்பி கொடுத்தார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் ஒரு வார்த்தையா சொன்ன என்ன, நான் ஏதாவது உலகத்திலே புரியாத மொழியிலையா பேசியிருக்கேன் என்றா? என் பேரன் தான், வேற யாரும் இல்லை. ஒரு செயலை, அதாவது இதனை, இந்த செயலை இதனால், இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும், இத்தனை பேர்ல இவனால் செய்ய முடியும் நினைச்சு நம்பி அதனை, அந்த செயலை அவன்கண் விடல், விட்டுட்டு விளைவிக்கணும். அதான் முக்கியம். நொய்ங்கப்படாது. என்ன இந்த மாதம் ஹியூமன் கிளப் நடத்தலையாமல, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த மனிதர் என்கிட்ட கேட்டது இல்லைங்க. அதான் மக்கள் மருத்துவர் டாக்டர் சேதுராம். அவர் எனக்கு ஒரு நல்ல தளபதியை கொடுத்தார். அவர் தான் நம்ம பாட்டியராஜன் அவர்கள். அவர் சொன்னார்ல, ஏன் நாங்கள் இங்கே புரவலர்கள் எல்லாம் நாங்கள் இவ்வளோ பாராட்டு சொல்கிறோம் தெரியுமா? நானும் அவரும் இந்த ஆண்டு விழா நடத்துறதுக்கு ஒரு 100 ரூபாய்க்காக போய் உட்கார்ந்துருப்பாங்க. யார் கடையிலையாவது. ஒருத்தர்லாம் எங்களை மத்தியானம் வரைக்கும் உட்கார வச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல மனுஷங்க, காப்பி தண்ணி எதுவும் கொடுக்கல. அப்படியாவது போயிருக்கோமே நாங்கள். அதில் யோசிச்சு பாருங்க. இருங்க வந்துடுறேன், போயிடாதீங்க, இருங்க வந்துடுறேன். என்ன மனுஷன் இப்போ பாத்ரூம் கூட போக உட்காந்துருப்போம். அப்புறம் நானும் அவர் முடிவு பண்ணோம், இனிமே என்ன ஆனாலும் நம்மளை கூப்பிட்டு தராத ஆட்கிட்ட போகக்கூடாது. முடிவு பண்ணோம். அப்படி பேரெல்லாம் நான் சொல்லலை, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு மேடையில் இருக்கிற இந்த புரவலர்களை யோசிச்சு பாருங்க. இந்த இருக்கார் சூரஜ், எங்களுடைய அரிய நண்பர், நாளைக்கு பிறந்தநாள் எஸ்பிஎஸ் சடலமாவு. அதே போல் நம்ம முத்துக்குமார், 3 அவங்க தாத்தா, அவங்க அப்பா, இன்னைக்கு முத்துக்குமார், 3 தலைமுறையா இந்த நகைச்சுவை பண்றதுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. வந்திருக்க அத்தனை பேருக்கும் அவர்களுடைய அந்த கைத்தறி இதுல இருந்தும் துண்டுகளை கொண்டு வந்து இந்த எங்க பட்ஜெட்ல துண்டு விழுகாம பார்த்துக்கிறவர் அவர் தான். ஏன்னா அவரே துண்டு போட்டுறாரு. முத்துக்குமாருக்கு எங்களுடைய நன்றி. அடுத்து ஐயா இளங்கோவன் அவர்கள், அவங்களுடைய குடும்பமும் சரி, அவர்களும் சரி. நான் சார் அப்படிமே, சார் எவ்வளோ கொடுத்து விட பாருங்களேன், எவ்வளோ கொடுத்து விட. இல்லை சார் சும்மா பேசுறதுக்கா, நல்லா இருக்கு, நீங்கள் விடுங்க, நீங்கள் அலையாதீங்க, பணம் கொடுத்து விடுறேன். இளங்கோவனர்கள் அவர்கள் லிட்டில் கிங்டம், என்னையா இப்போ அதே பேருனா லிட்டில் மார்க்கெட்டிங். சரி இருக்கட்டும், உங்கள் தானே. ஆமாம் சரி. அடுத்து கல்வித்துறையில் எல்லா வகையிலையும் சாதனைகள் பண்ணக்கூடிய நம்முடைய வணக்கத்துக்குரிய பராசக்தி கல்வி நிறுவனங்களுடைய ஜெகதீசன் அவர்கள். அடுத்து சக்தி ரோட்வேஸ். ஆண்டுதோறும் நான் நம்ம மாரியப்பனையால் எங்கள் ஆடிப்பூர நிகழ்ச்சியில் முதல் நாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆண்டாளுக்காக பட்டிமன்றம் நடத்துகிறப்ப அது முழு ஸ்பான்சரை ஏற்றுக்கிட்டு மிகச்சிறப்பாக நடத்தி கொடுக்குற நம்ம ஸ்பான்சர் திரு மாரியப்பன் அவர்கள். அடுத்த வந்திருப்பவர்கள் நம்முடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய வளர்ச்சிக்கு எப்போது உடன் இருக்கின்ற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வெற்றி தமிழர் பேரவருடைய தெற்கு பகுதி மாநில செயலாளரா, ஆமாம், திரு பாலராமலிங்கம், மெய் பாலராமலிங்கம் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு. இது தவிர இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நாங்கள் நடத்துகிறோம்னா டாக்டர் சேதுராமன் அவர்களோடு இருந்து இதனை சாதித்து வருகின்ற இன்றைய நம்முடைய வணக்கத்திற்குரிய புரவலர் நகைச்சுவை மன்றத்தினுடைய அத்தனை செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்கிற டாக்டர் குருசங்கர் அவர்களுக்கு நம்முடைய அன்பு பாராட்டு சொல்லணும். மருத்துவ செம்மல் அவருக்கான பட்டம்.
அவர் பாட்டிநாயகன் சொன்ன மாதிரி என்ன செய்யலாம்னு அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க. இப்போ வந்திருக்காரு முடிச்ச உடனே அவரை போய் பார்க்கணும். அவர்களுக்கு நம்முடைய பாராட்ட சொல்லி, அதே போல் பாலகார்த்திகேயன் அவர்கள் என் மாணவர் தான். அவர் இங்கே இன்னைக்கு வெளிநாடு போயிருக்காரு. பரமக்குடி அவருடைய பள்ளி மானாமதுரை. அவரும் அவருடைய வகுப்பு தோழரும் ஒரு நாள் சந்தித்து பேசியிருக்காங்க. அந்த வகுப்பு தோழர் வந்து 2 பேருமே என்கிட்ட படித்தவங்க தான். ஹேய், நான் வாத்தியார் ஆகிட்டேன், நீ வாத்தியார் ஆகலையா அப்படின்னு பாலகார்த்திகேயனை கேட்டுக்காப்புல. நான் 30 வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுதான் சிறப்பு. இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு பட்டிமன்றம் பேச போயிருந்தோம். இன்றைய வாழ்க்கை எது அப்படின்னு கேட்டு, வேலை தேடும் வாழ்க்கையா வேலை தரும் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி பேசினோம். என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பேன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு நாளைக்கு இங்கே அதை போட்டுடலாம். அது மாதிரி அவர் வந்து மிகச்சிறப்பாக வேலை தந்த நம்முடைய பாலகார்த்திகேயன் அவர்கள், அதே போல் ஆரம் அண்ணாமலை வந்திருக்காங்களா? வழக்கமாக நமக்கு அப்புறம் கரிசல் பெட்டியார்கிட்ட கேட்டால் தெரியுமே. அண்ணாமலை திருநகர் சென்னையில் இருக்காரா? சரி. அவர் எங்களுக்கு என்ன செய்வார்னா, முதல் ஆண்டுலேருந்து 1111, 2222, 3333 இப்படியே பணம் கொடுப்பாருங்க. இப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாருன்னு பாருங்க. அதான் ஆச்சரியம். ஆரம் அண்ணாமலை அவர்கள், அதே போல் கட்டிட பொறியாளர் சுரேஷ் அவர்கள் இன்னைக்கு வரலாம், அவங்க சென்னையில் இருக்காங்க. அதே போல் நம்முடைய தங்கமயில் இப்போ வந்து அவங்க விருது வாங்கி போனாங்க. திருமிகு ரமேஷ் அவர்கள், தொழிலதிபர் பிஎன்சிடி வள்ளியப்பன். அவர் யாருன்னா, அவர் தான் கமலா தேட்டருடைய உரிமையாளர். வணக்கத்துக்குரிய சிதம்பரம் அவர்கள், அவங்கெல்லாம் இந்த ஹியூமர் கிளப் தொடங்குறப்ப கூட இருந்தவங்க. அவ்வளவு நகைச்சுவையாக பேசுவாருங்க. அதெல்லாம் கேட்க கொடுத்து வைக்கணும். அவருடைய மூத்த முதல்வர் வள்ளியப்பன் அவர்கள், அதே போல் தொழிலதிபர் வணக்கத்துக்குரிய டெம்பிள் சிட்டியினுடைய உரிமையாளர் குமார் அவர்கள், டாக்டர் கண்ணன் அவர்கள், ஏஎம்எஸ் சரவணன் அவர்கள், எங்களுடைய எப்போதும் உடன் இருக்கின்ற ஜிஎல் பாபு அவர்கள், நம்முடைய ஆதம் யூசிப் அவர்கள், அரசன் ஸ்வீட்ஸினுடைய ஆதம் யூசிப் அவர்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்குகின்ற என்னுடைய அருமைக்குரிய சகோதரி மகன் சரவணன் அவர்கள். அவர் வந்து ஈரோட்டில் இருக்கார், இப்போ ஆர்ஜேயாக இருக்கார். அவரும் அவருடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. மற்ற விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு, அதே போல் இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாராட்டு. இது பெரிய பட்டியல் இருக்குது, இதை வாட்சா நேரம் ஆகும். சரிங்களா? சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இருந்தது மட்டும் இல்லாமல், நாங்கள் அழைச்ச உடனே வந்திருக்கக்கூடிய எங்கள் ஐயா பேராசிரியர் பெரும்புலவர் வேலாயுத ஐயா இருந்தீங்க. அவங்களுக்கு ஒரு பொன்னாடை போட்டுருக்காங்க. பாண்டி ஒரு பொன்னாடை வாங்க ஐயா, மேடைக்கெல்லாம் கூட்டு வாங்க. அருமை ஐயா, கூட்டிட்டு வாங்க ஐயா. எனக்கு தமிழில் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா உடனே நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். வாங்க ஐயா, வணக்கம். ஏன்னா அருமை. இந்த எழுத்து பிள்ளை வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அவரும் சொல்வார் டக்குன்னு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எழுத்து பிள்ளை என்ன எப்படின்னா, டாக்டர் கலைஞர் அவர்கள் பிழை திருத்தத்தை அவ்வளோ அருமையாக பார்ப்பாராம். ஒரு முறை அவர் காரில் அவர் பயணப்படுறாரு. கூட யாருன்னா புரட்சி கலைஞர் நம்முடைய விஜயகாந்த் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவர் யாருன்னா சபாநாயகர், அன்றைய சபாநாயகர், மதுரைக்காரர், தமிழ் குடிமகன். இந்த ஜோக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டம், கொஞ்சம் யோசிச்சு சிரிக்கணும், இல்லைன்னா சிரிக்கிறவளை பார்த்து சிரிக்கணும், அப்புறம் கேட்டுக்கலாம். சரியா? 3 பேர் காரில் போகிறாங்க. அவர் கலைஞர் ஏதோ ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணார், தமிழ் குடிமகன் இவரை பார்த்து, யாரை, விஜயகாந்தை பார்த்து, தமிழ் செல்வன் ஒரு படம் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. இவர் விஜயகாந்த் படம். அவர் பெருமையா, ஆமாம் தமிழ் செல்வன் ஒரு படம் நடிச்சிருக்கேன், அது பாருங்க வால் போஸ்ட் அப்படின்னு காமிச்சிருக்காரு. உடனே அவர் தமிழ் வாத்தியாரில் யார்
தமிழ் குடிமகன் தமிழ் செல்வன்ல இடையில இச்சை காணமே அப்படின்னு இருக்காரு. தமிழ் செல்வன் போட்டிருக்கு, இச்சு போடலை, இடையில இச்சை காணமே. அவர் விஜயகாந்த் கொஞ்சம் ஏன்னா அவர் தமிழ் வாத்தியாரில் இல்லை, இப்படி யோசிச்சிருக்காரு. முன்னாடி உட்கார்ந்த கலைஞர் சொன்னாராம், இடையில இச்சு போட்டால் தணிக்கையில் வெட்டிட்டு வாங்கியா. ரொம்ப பேருக்கு புரியல, நான் இதை விலைக்கின்னு சொல்ல முடியாது. இடையில இச்சு வரக்கூடாதுன்ட்டாரு. ஆமாம், என்ன இச்சுன்னு அது யோசிச்சு வச்சுக்கோங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முடிவு நானே, அதை மட்டும் சொல்லிடாதீங்க மையில். ஆமாம், அவ்வளோதான். அது மாதிரி அவர்கிட்ட நான் எதாக இருந்தாலும் கேட்டுருவேன். ஐயா போல மற்ற நகைச்சுவை மன்றத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அங்கே சிவகங்கையிலேருந்து வந்திருக்காரு நம்முடைய அன்புத்துறை அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவரோடு சிவகங்கையிலிருந்து வருகை இருக்கக்கூடிய தாயகமா நம்முடைய நண்பர்கள், தாய் இல்ல நண்பர்கள் வந்திருக்காங்க. என்னுடைய அருமை நண்பர் ஜெய்சங்கர் அவர்கள், அவர் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்காரு, ஓய்வு பெற்ற மருத்துவ அதிகாரி. பொன்னாடை கொண்டு வந்திருக்கீங்களா ஐயா? வாங்கிடுவோம். அப்புறம்னா சில பேர் கொண்டு வந்துட்டு மறந்துட்டு போயிட்டாங்க. நான் வாங்க அங்கே பாருங்க, இது மாதிரி பொன்னாடை பொத்துறவங்க பணம் செய்கிறவங்களாம் அப்புறம் செஞ்சுக்கலாம். அப்படியே முகம் மாறி போச்சு பல பேருக்கு. யாராவே நம்ம வாட்டுக்கு வந்துட்டு போனோம்னா பணம் செய்கிறோம்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், செய்யறதுனா செய்யுங்க. அதே போல் சிறப்பு விருது பெற்றவர்களை எல்லாருக்கும் பாராட்டு. ஐயா எங்கள் சிதம்பரம் ஐயா அவர்கள், காரைக்குடி அழகப்பா கலையறிவிகளுடைய தமிழ்துறை தலைவர். எங்கள் செல்லக்கண்ணன் அவர்கள் எங்கே இருக்கார்? என்ன இருக்கார் செல்லக்கண்ணனுக்கு? அவர் தான் இப்போ பிஹெச்டிக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாங்க ஐயா, அதை கையில் என்னமோ வச்சுருக்காரு, அது என்ன பணம் கட்டா? ஆமாம், வாங்க வாங்க ஐயா, ஐயா வாங்க, வாங்க வாங்க. இருங்க, ஒரு பொன்னாடையை பற்றி விட்டுருவோம். வாங்க. சரி தம்பிக்கு வாங்க, அப்படி வாங்க. அங்கே பாரு, அங்கே பாரு. வச்சுருங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன். சரி வேண்டாங்க. அதே மாதிரி எங்கள் ஸ்ரீமதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க எங்களுடைய பட்டிமன்றத்தில் மிக அருமையாக பாடக்கூடிய பெருமையுடையவர். என்னதுமா என்ன கொண்டு இருக்கீங்க? இது நீங்கள் நினைப்பீங்க இப்படி அப்போ திட்டமிட்டு ஒரு 4-5 ஆளை ஏற்பாடு பண்ணி அவர் பொன்னாடை போத்தி அந்த பரிசெல்லாம் வாங்கிட்டு வாழ்க்கை இருக்குன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, பொன்னாடை ரொம்ப நன்றிம்மா. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இப்போ கொடுங்க, இப்போ கொடுங்க. வாங்கம்மா, நன்றி. வச்சுருங்க, வாங்க. கோவிந்தம்பாள் ஆதித்தனார் கல்லூரியில் திருச்செந்தூரில் பேராசிரியராக இருக்காங்க. அற்புதமாக பாடுவாங்க. நல்ல பட்டிமன்றங்களில் பாடுறதுக்கு ஆள் வேண்டிருக்கு, வேறு வழி இல்லை. இங்கே யாரும் பாட தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? என்ன ஜெயலட்சுமிலாம் கை தூக்குறாப்புல? என்ன பாட்டு பாடுவீங்க? சரி, அப்புறமேல் பார்த்துக்கிடுவோம். அது நான் அங்கே ஒருத்தர் கை தூக்குறாரு. கிராமிய பாட்டு, கிராமிய பாட்டு, சாப்பாடு கூடா எல்லா பாட்டு. இவர் பாலாஜி அது கை தூக்குறாரு, அவர் நடிகர் தானே. சரி சரி, இங்கே வேண்டாம், இருக்கட்டும், சும்மா கேட்டுக்கிட்டேன். இது மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பாராட்டி நன்றி தெரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் பேர் சொல்லன்னு கவலைப்படாதீங்க. பத்திரிகையாளர்கள், மற்ற நண்பர்கள், வெளியூர்லேருந்து வந்திருக்கவங்க. நாகர்கோவிலேருந்து இவங்க வந்ததோட எங்கள் நண்பர் பல்ராம்குமார், அவருடைய நண்பர், அவர் சசி வந்திருந்தாரு. வந்து இதை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போனார். பல்ராம்குமார்னு ஒருத்தர் எப்படி கரிசல் பெட்டியாரோ அது அவர் போல். அவர் வந்துங்க
எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாதுங்க. அவர் என்னை பார்க்குறப்ப சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள் தாயா உயிரோடு இருப்பேன் அப்படின்னு 40 வருஷமாக சொன்னார். சொல்லிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருந்தார். ஒரு வட்டம் கை ஒடிஞ்சு வருவார், ஒரு தடவை கண் ஆப்ரேஷன் பண்ணி வருவார், ஒரு தடவை கமல் கூட இப்படி வேடம் போட்டு இல்லைங்க. ஆனால் இது பூரா உண்மையாகவே அவர் காயம் ஏற்பட்டுரும், அத்தனையும் தாங்கிட்டு வருவார். இங்கே வந்துகிட்டே இருப்பார். அவருடைய நண்பர் தான் இங்கே வந்திருக்காரு. அதே போல் சாமிஜி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய அருமையான பாராட்டு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரையும் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறீங்க. இப்போ என்னன்னா, இந்த குழந்தைகளுக்கு முன்னாடி உட்கார விட்டுட்டீங்க இருந்துச்சா? சரி சரி. இந்த முன்னாடி வந்து என்ன செய்வோம்னா, தரையில் குழந்தைகளை கூப்பிட்டு ஜோக் சொல்லி அவங்களுக்கு பரிசு கொடுப்போம். அந்த பட்டியல் இருக்காமா? எங்க அவங்க ஒருத்தர் குறித்து வச்சிருந்தேன், அதை கையில் கொடுத்துருங்க. குழந்தைகள் இப்போ வந்து ஜோக் சொல்லுவாங்க, நான் கூட நிற்பேன். எதுக்குன்னா அவங்க விட்டுட்டாலோ பயந்துட்டாலோ எடுத்து கொடுக்குற மாதிரி. சில குழந்தைகள் வந்து அது வாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மா அங்கேருந்து சொல்லும், அதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னு. அப்படி சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, தப்பே கிடையாது. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த குழந்தைகளுக்கு ஆனாமனை எழுதி கொடுக்கறதுக்கு கையை பிடிச்சி எழுதணும். நான் தான் போயிருந்தேன். அதில் ஒரு பையன் எனக்கு ஆனா எழுதி விட்டான். உன் பேர் என்னன்னு, உன் பேர் என்ன அப்படிங்கிறான். 5 வயசு கூட கிடையாதுங்க, அப்படி அருமையாக பேசுகிறாங்க. இப்போ நகைச்சுவை சொல்கிறதுக்காக குழந்தைகள் வர்றாங்க. அதில் குழந்தைகள் சொல்கிறப்ப அது புரியலைன்னாலோ சரியில்லைன்னாலோ கைதட்டுறது மாத்திரம் உங்கள் வேலை, ஞாபகம் வச்சுக்கங்க. எல்லா கார்லயும் நான் டிராவல் பண்ணலாம், ஆனா ஒரு கார்ல மட்டும் டிராவல் பண்ண முடியாது. அது என்ன காரு? எல்லா கார்லயும் டிராவல் பண்ணலாம், ஒரு கார்ல டிராவல் பண்ண முடியாது. சொல்லுங்க என்னன்னு. வணக்கம், என் பேர் சாயாண்டி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரியாணிக்குள்ள போட்டி வச்சா எது ஃபெயில் ஆகும்? சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.